மற்றும் ஷில்பா ஃபிலெக்ஷரி அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கான ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் மரிய நிகிதா, ஆல்ஃபா டெக் அகாடமி, மேரி ஜசிந்தா பிரதீப், சகாய் ஆனந்த், இமாக்குலேட் மேரி நன்றிடலாகவும், மரித்த மேரி ரோஸ்லி, மரித்த எல்லா ஆண்களுக்காக குடும்பத்தில் மரித்த ஆண்களுக்காகவும், டேவிஸ் பிரகாஷா மேரி குடும்பத்தினரும் மரித்த ஆண்களுக்காகவும், பெரிய நாயகம் எஸ்தர் ஆன்மாக்காகவும், அது சீமோஸுடைய ஆன்மாக்காகவும் தற்கொலை கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநூல்களை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்ம அவரை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வகைகளிலும் ஆண்டவரே, உலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியாக நீர் ஏற்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திருவை அமைதியான இறை பற்றியில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்முடைய தூய ஆவியானவரில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் எங்கள் ஆண்டவராக
இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளர்வீர்கள். உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதவி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கத்தலாய் இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாக இருப்பீர்களாக. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களிடத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாய் இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிற இனத்தினர் நடுவில் நன்னடத்தை உடையவராய் இருங்கள். அவர் உங்களை தீயவர்கள் என்று பரிந்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் ஏற்றும் ஆடுகள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள்
தீமோயுவின் மகன் பார்த்தியோமியோ வழியோர் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத் இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினார். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலாடையை எறிந்துவிட்டு குதித்து எழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்றார் என்று கேட்டார். பார்வையற்றவரோ அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழியில் நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவர்களே, காமராஜர் வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கும் பொழுது இந்த கன்னியாகுமரியில் ஒரு முறை கூப்பிடுறாங்க. இது எல்லாம் இந்த டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துனதுக்காக அவர் வந்து கூப்பிடுறாங்க. அப்போது அந்த டைமிங் சொல்லியிருக்காங்க, ஈவினிங் 8 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காமராஜ் வந்து சென்னையில் நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த சமயத்தில் பயங்கர மழை. அந்த மழையில் வந்து கூட இருக்கிற செக்ரட்டரிஸ்லாம் கேட்குறாங்க, சார் இப்போ போகணுமா, இவ்வளோ மழை இருக்குது, ஜனங்க இருப்பாங்களா இல்லையா? அவர் சொல்கிறார், இல்லை கண்டிப்பாக போகணும், மழை வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்க ஜனங்கள்லாம் பிரின்சிபல்ஸு டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து மாநாடு நடத்துறதுனால நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போன பிறகு ஒரே உற்சாகம் ஜனங்களுக்கு வந்து காமராஜரை பார்த்துருக்கு. ஃபுல் பேக்ட், மழை வந்துருக்கு. அதாகிட்டு பிறகு அந்த மாநாட்டில் அவரை பற்றி பேசும்பொழுது ரொம்ப புகழ்கிறாங்க. அவர் இப்படி அப்படி நிறைய பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லி பண்ணுறாரு. கடைசியில் அவர் வந்து அவரை பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணாங்க. அம்மா எதுக்கு புகழ்றீங்க, இதெல்லாம் மழை நடந்துருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போதும், என்ன பண்ணுறது, உங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த மாநாடெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறமா அவர் வந்து அந்த டே நைட்ஸ்க்கு வந்து மறுபடியும் ரிட்டன் வரும்பொழுது நிறைய பேர் தெரியலை, நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் வராங்க, நிறைய பேர் மாலை அது இது ஷாலில் போட்டு அந்தந்த படத்தில் நின்றுச்சுருப்பாங்களே, அது போல எல்லாம் செய்கிறாங்க. ஒரு வண்டி எப்படியும் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் வரும் பொழுது வண்டி பாஸ் ஆகுது. பார்த்த உடனே வண்டி நிற்கிது. அது காமராஜர் சொல்லுங்க, வண்டி நிறுத்துங்க அப்படி ரிவர்ஸ் எடுங்கிறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து அப்படியே டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா அது ரிட்டன் வருது வண்டி. வந்த பிறகு ஒரு பெரிய வயசானவர், அவர் வந்து ஒரு மாலை வச்சுட்டு வெயிட் பண்ணிருக்கிறார். வண்டி பாஸ் ஆகிடுச்சு. அப்போ வண்டி மறுபடியும் ரிட்டன் வந்துட்ட பிறகு அங்கே காமராஜர் கீழே இறங்கி வந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து அந்த அவர் மாலை போடுறது, மாலை போட்டுன்னு இவரு ஒரு ஷாலை கொடுத்துட்டு பர்மிஷன் பண்ணி பேசிக்கிட்டு போகிறார். அப்போ வண்டியில் இருக்கிற கேட்குறாங்க, ஏன்னா இவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க, நீங்கள் அவங்களை யாரும் மதிக்கலை, அவங்களை பற்றி பாடணும், அவங்களை வந்து ஸ்டாப் பண்ணி சொல்லிக்கலாம். யாரோ ஒரு கிழமை நினச்சிக்கிற அவரை போய் பார்த்துட்டு நீங்கள் அவர் கார் நிற்க வச்சு பேசி அவருக்கு நீங்கள் மாலை வாங்கிட்டு அவருக்கு நீங்கள் வந்து விஷ் பண்ணிட்டு அவருக்கு ஷால் வச்சு போகிறீங்க. ஏன்னா அதை கேட்கும்போது அவர் சொல்கிறது, அவர் ஒரு நாட்டுக்காக போராட ஒரு தியாகி, நிறைய முறை வந்து அவர் ஜெயிலில் இருந்தவர், அவர் அவ்வளோ வயசானவர், அவர் நாட்டுக்காக வந்து ஜெயில் கொடுத்துருந்தவர், அதெல்லாம் அவங்க மதிக்கணும், அதுக்காக தான் பண்ணாங்க. ப்ளஸ் நம்மளுடைய இதில் வந்து 2 பேருடைய பெருமை நமக்கு பார்க்கணும். ஒன்று வந்து அந்த பெரியவர், இன்னொன்று வந்து காமராஜர். பாருங்கள், அதுக்கு பாராட்டு வந்தால் கூட அதை வந்து அவர் எடுத்துக்கல. ஆனால் ஒரு தியாகி, நாடுக்காக வந்து தியாகம் பண்ணவர் வந்து நின்றுச்சு நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இதுக்கு ஒரு கனெக்ட் பண்ணோம், என்னுடைய நட்சத்திரத்தில் ஒரு பார்வையில்லாத ஒரு மனிதன் வந்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கிளாஸ் பண்ண நம்ம கேட்க சொல்லுவோம். பார்வை வந்து இல்லாத இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். ஒரு மனிதனுக்கு வந்து பார்வை இல்லாமல் எல்லாமே இருட்டு தான் இல்லையா? ஆனால் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை வந்து இருட்டாகவே இருக்குது, பார்வை இருக்கிறோம். ஏன்னா அந்த உண்மை இல்லாததுனால நம்முடைய பார்வை வந்து நம்ம இருட்டாகவே வாழ்ந்துருக்கோம். அந்த மனிதன் வந்து
உலகத்திலேயே சிறந்த ஒரு வார்த்தை என்னன்னா தாவீதின் குலபுத்திரர். அது யாருக்கு சொல்லுவாங்கன்னா தாவீது அரசனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த ரோட்டில் வந்து ஆண்டவரையே சொல்லுவான்னு சொல்லும்போது அவர் கத்துறார், ஒரு பிச்சைக்காரர் வந்து கத்துறார், தாவீதின் மகனே அப்படின்னு. இஸ்ரேல் மக்கள் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க, அது தவறு. அது வந்து ஒரு அரசன் தான் சொல்ல வேண்டியது. ஆனால் இந்த வார்த்தையை வந்து இயேசுக்கு சொல்லும் பொழுது அங்கே இருக்க ஜனங்கள் எல்லாரும் வாய் மூடு அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வந்து சொல்லாத பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் ஜோராக கத்தும் பொழுது ஆண்டவர் இயேசு நின்று மீண்டும் அவர் கூடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கூட்டத்தில் இன்னும் இல்லை நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவருக்கு ஒரு உற்சாகமாக வாங்க அப்படின்னு பாராட்டி அவரை வந்து உற்சாகப்படுத்துறாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமாக கொச்சி வராங்க. வந்த பிறகு தாவீதின் குலபுத்திரரே இதில் இருந்தும் சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவர் வந்து கேட்குறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் கேட்குறேன். ஜபம் வந்து நம்ம ஒரு மனிதன் வந்து கடவுள்கிட்ட வந்து தாவீதின் குலபுத்திரரே, நான் அரசரே, என்னுடைய அரசரே அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட நம்ம ஜபிக்க பொழுது கடவுள் நம்மளை கேட்குற கேள்வி தான், உனக்கு என்ன வேணும்? ஒரு பார்வை இல்லாதவர்களுக்கே வந்து கடவுள் கேட்குறவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. நம்மளுக்கு பார்வை இருக்குன்னா நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அதுதான் பார்வை. நீங்கள் நல்லா பாடலாம். அந்த என்ன அது சொல்லுது பாட்டு, என்ன பாடுங்க, காஸ்பிள் இன்ஃபர்மேஷன் பாடுங்க. கவனிக்கல, பிஸியாக இருக்க. ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். பாருங்க பார்த்துக்கீங்க, என்னை பின்பற்றுபவர்கள் என்னது இருளில் நடக்க மாட்டார், இருட்டிலே நடக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இந்த உலகம் வந்து புரியாத ஒரு விஷயம்னா இதுதான். ஆண்டவர் இயேசு பின்பற்றுபவர்கள் அவர் எப்பொழுதுமே குருடர்களாக இருக்க மாட்டார்கள், அவர் வெளிச்சத்தில் இருப்பாங்க. இந்த கேள்வி என்னன்னா, நம்ம எல்லாரும் வெளிச்சத்தில் இருக்கிறோமா? வெளிச்சத்தில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன? வெளிச்சம்ன்றது என்ன? இந்த வெளிச்சமா? இல்லை, ஆன்மீக வெளிச்சம். உண்மையாக இருக்க, நல்லதே பேசுறது, இந்த மற்றவர்களுக்காக வாழ்வது, அன்புக்காக வந்து தியாகம் பண்ணுவது, என்னால் முடிஞ்ச மற்றவர்களுக்காக வாழக்கூடிய தன்மை தான் அந்த வெளிச்சம். இந்த வெளிச்சம் தான் கடவுள் கொடுக்குறார். அதனாலே இந்த திருவிழில் கடவுள் ஜெபிப்போம். தாவீதின் குலபுத்திரரே, எங்கள் மேல் இருக்கும், நாங்கள் எப்பொழுதும் வெளிச்சத்தில் வாழக்கூடிய இந்த ஞானம் அறிவு தரப்படைய திருவிழில் ஒன்றாகும். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீர் எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் உம்
பேர் பலன்களை அடையும் முடிவில்லாத கைமாற்றியும் பெற்றிட கனிவுடன் அருள்கிறார். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, காவல் பரிசு தந்தையே, நாங்கள் தீரிவான் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவியாக நாடு நடந்து நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செய்தமாகவும் கிறிஸ்து மனிதர் பிள்ளைகளை கண்டு இருக்குமென்று கண்ணீர் பிறக்க திருவள்ளமானார். சிலுவையில் பாடுபட்ட எங்களை நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இருந்தோறும் இருந்து விருத்திலிருந்து நித்திய வாழ்வைகளை கழித்தார். ஆகவே தூதராக தூர்ந்தார் என சொல்வோர் ஆட்சி மற்றும் ஆலோசனை அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உனது மகிமையை புகழ்ந்து பாடிய முடிவின்றி சொன்னதாவது: துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மையற்றதும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்தி காணிகளை தூய்மைப்படுத்த உங்களை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமாக எங்களுக்கவை மாறுவனவாக. அவர் பாடப்பட உள்ளங்களில் தம்மை அழைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்ததை பெற்று தம் சீடர்களை அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உள்ளங்கள், இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவனுமே இருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை அவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று பலன்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் செல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறைக்கையும் உயர்வை நினைவு கூர்ந்து வாழும் தருவாக்கத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியுடன் நிலைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவில் வந்து சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பரவிருக்கும் உமது திருவை நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை இலியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநெறியாகிய அனைவரோடும் உமது திருவில் அன்பி நினைக்கிற செய்துள்ளோம். மேலும் உயிர்களின் எதிர்நோக்கு தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோரை நெருக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமணமொழியை ஏற்றிருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கணித்தான புனித மரியா, அவருடைய கணவனான பிரிதிகோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உந்தோராகி இருந்த இறந்தோராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மனமுள்ள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிக்கிறால் பயிற்சி பெற்று நாம் இதை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கடினமாய் மன்றாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பார்த்திருந்த இப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கும் என்று நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவரைக்காக பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு ஒளித்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவரின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியிலிருந்து கடமை பெற்றோர், பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, நிகழ்ச்சி வந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைச்சி கேட்கின்றோம். அதனால் இவ்வுண்மை வாழ்வில் எங்களுக்கு ஊற்றுமளிக்க இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லாத வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்கிறாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி. Have a wonderful day. தந்தை மிக தூயாமை பேராலே ஆமென். உலகத்தின் உலகத்தின் படைக்கிற எல்லா உலகங்களாலும் அவருடைய இவர் பரிசுத்தராகினார். கர்ப்பமாய் 38 ஜென்மத்திற்காக பொன்சியஸ் பிலாத்தின் காலத்தில் பாடப்பட்டு சிலுவையில் அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்திலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்தில் எழுந்தருளி அவரை ஜெயிக்கிறார். அவரை நெருஞ்சி